உலகத்திலே நீங்கள் தான் சிறந்த அப்பா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற தனுஷ் அவர்களுடைய பதிவு இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக அறியப்பட்டவர் தான் நடிகர் நெப்போலியன். இப்போ அவர் வந்து தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அங்கே பல பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எப்பயாச்சும் தமிழ் சினிமாவில் தலை காட்டுவார், நல்ல நல்ல ரோல்கள் இருந்தால் பண்ணிகிட்டு இருந்தார். இந்நிலையில் அவருடைய மகன் திருமணம் சமீபத்தில் மிக விமர்சையாக ஜப்பானில் நடந்துச்சுங்க. பல முன்னணி நடிகர்கள் வந்து அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க, பல திரையுலக சார்ந்த பிரபலங்களும் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்டது. சோஷியல் மீடியா வந்து அதை பற்றி நிறைய விமர்சனம் கூட சில பேர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சில பேர் விமர்சனம் வச்சுருந்தாங்க. பட் பல பேர் வந்து அவருக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுற மாதிரியும் கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. இது தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் இப்போ தன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து வரதா கூட சமீபத்தில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கும் ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் யார் யாரெல்லாம் சந்திக்க விரும்புகிறாரோ அவங்க எல்லாரையுமே வந்து அமெரிக்காவுக்கு அழைச்சி தனுஷ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் நெப்போலியன் அவர்களுடைய வேலை. எப்போ தான் தன்னுடைய மகன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் அவர் சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இர்ஃபானா இருக்கட்டும், இல்லை கோபி சுதாகரா இருக்கட்டும், மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தனுஷ் அவர்களுடைய ஆசையின் பேரில் அமெரிக்காவுக்கு கூட்டு போயிட்டு நல்ல உபசரிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வெல்கம் கொடுத்து தனுஷ் அவர்களை சந்திக்க வச்சிருக்காரு நெப்போலியன். அது தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கறதா சொல்லப்படுது. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்க. தன்னுடைய மகனுடைய ஆசை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றுறது தானே ஒரு அப்பாவினுடைய கடமையாக இருக்கும். அதை நெப்போலியன் அவர்கள் 100% செஞ்சுட்டு வராரு. இந்நிலையில் ரீசெண்டாக வந்து ஆதித்ய ராம் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஆதித்ய ராம அவர் வந்து அமெரிக்காவுக்கு அழைச்சிருக்காரு. இவருடைய அழைப்பின் பேரில் ஆதித்யராம் அங்கே போயிட்டு தனுஷ் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நெகிழ்ச்சியாக தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு இருந்த தனுஷ், இந்த உலகத்தில் நீங்கள் தான் சிறந்த அப்பா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற நெகிழ்ச்சியான பதிவை போட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் இந்த மாதிரி நமக்கும் ஒரு அப்பா இல்லையே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.